வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 அதன் தலைப்பு தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப் 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 23 பார்க்கின்றோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போவது பேராகிராஃப் 24. பேராகிராஃப் 24ல என்ன பார்க்க போகின்றோம் என்றால், இதெல்லாம் சரி, 3 கோட்பாடுகள் இருக்கின்றன. கோட்பாடுகள் நிறுவன அது ஏதோ அதை நம்புகின்றவர்கள் இந்த கோட்பாடுகளை கெட்டியாக பிடித்துக் கொள்கின்றார்கள். சாதாரண மனிதன் எவ்வாறு இந்த கோட்பாடுகளை அணுகுகின்றான்? சாதாரண மனிதன் அவனை பொறுத்த வரைக்கும் என்ன ரெலவன்ஸ், இந்த கோட்பாடுகளுக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன ரெலவன்ஸ், வாட் ரெலவன்ஸ், எப்படி அணுகுகின்றான், எப்படி இந்த கோட்பாடுகளை அவன் வாழ்வில் எந்த அளவிற்கு அவன் கடைபிடிக்கின்றான், எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கின்றான் என்றெல்லாம் தான் இந்த பேராகிராஃப் 24ல பார்க்க போறோம். பேராகிராஃப் 24 செல்லலாம். Chapter 16, The Integral Knowledge and the Aim of Life. 4 Theories of Existence, paragraph 24. These are the 3 fundamental ways of seeing, each with its mental attitude towards life, that can be adopted with regard to our existence. The rest are usually midway stations, or else variations or composites, which attempt to adapt themselves more freely to the complexity of the problem. For practically, it is impossible for man taken as a race. Whatever a few individuals may succeed in doing, to guide his life permanently or wholly by the leading motive of any of these 3 attitudes, uniquely to the exclusion of the other's claim upon his nature. Explanation. The 3 theories are the 3 fundamental ways of seeing that can be adopted with regard to our existence. Each has its own mental attitude towards life. There are also other views regarding our existence. They are midway stations, or else variations or composites, which adapt themselves to the complexity of the problem. Practically, it is impossible for man, taken as a race that is bearing a few individuals who may succeed in doing, to guide his life permanently or wholly by the chief motive of any of these 3 attitudes. He cannot do so uniquely to the exclusion of the other's claim upon his nature. Thank you, sir. சார் ஒன்றும் கேட்கலைங்க சார். சாரி, நாம் இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வெறும் பிலசாபிக்கல் லெவல்ல தான் பார்த்தோம். சாதாரண மனிதனை எடுத்துக்கொள்ளலாம். சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் எந்த அளவுக்கு இந்த கோட்பாடுகளை பின்பற்றுகின்றான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவன்கிட்ட ஒரு கலவை தான் நம்ம பார்க்க முடியும். எல்லாத்தையும் ஒரு கலந்து மிக்சராக போட்டு தான் அவன் கொஞ்சம் கொஞ்சம் இதுலேருந்து எடுத்து
அப்படிதான் அவன் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுவான். சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் வந்து இந்த கோட்பாடா அந்த கோட்பாடான்னு டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டாங்க. ஹி வில் ட்ரை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். எது வந்து அவனுக்கு சூட்டபிளா இருக்கோ அதை தான் அவன் ஃபாலோ பண்ணுவான். இதை பற்றிலாம் அவன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. வாழ்க்கையை வர்றபடி அவன் வாழ்கின்றான், சந்தோஷமாக இருக்கின்றான். ஏதோ சில மத கோட்பாடுகள் நெறிகளை பின்பற்றுகின்றான். எந்த அளவிற்கு அதை பின்பற்ற முடியுமோ பின்பற்றி அவன் சாதாரண வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். சில பேர் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிறாங்க. ரொம்ப வெரி ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ் வந்து இந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மனை எட்டுவது என்கின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப், அது ரொம்ப எக்ஸப்ஷன்ஸ். ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா சாதாரண மனிதன் வந்து இந்த எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கோட்பாடுகளிலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு அவன் வாழ்க்கையை நடத்துகின்றான். இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல எதையுமே நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா எடுத்துக்க முடியாது. எக்ஸ்க்ளூசிவா வந்து எந்த தியரியுமே ஒரு மனிதன் எடுத்துக்கவே முடியாது. அது என்னதான் வந்து ஒரு உயர்ந்த கோட்பாடாக இருக்கட்டும், எக்ஸ்க்ளூசிவா எடுத்துக்க முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாது அப்படின்னா, மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் புவி சார்ந்த ஒரு ஜீவன். அது ஞாபகம் வச்சுக்கணும். மனிதன் புவி சார்ந்த ஜீவன். He is fundamentally a terrestrial being. சரி, புவி சார்ந்த மனிதன்னா என்ன அர்த்தம்? சடப்பொருள் தான் இங்க வந்து பிரதானமா இருக்கின்றது. சட உலகு தான் பிரதானமாக இருக்கின்றது. இந்த சட உலகை நம்பி அதனால் ஆக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் நம்ம உடலும். சட உலகு சடப்பொருளினால் ஆன உடல் தான் சட உலகை நம்பி இருக்கும் ஒரு பொருள் தான் நம்ம உடலும். ஆகையினால முதல்ல நம்ம என்ன பண்றோம்? எல்லாம் இந்த இந்த பிலாசபிஸ் எல்லாம் நம்பல, அது வேற விஷயம். இதுல இதை வந்து தீவிரமாக ஒரு பர்டிகுலர் கோட்பாடை எடுத்துக்கொண்டு தீவிரமாக அதை பின்பற்றுபவர்களும் இருக்கலாம். எல்லோருமே என்ன செய்கின்றார்கள் பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்கலா வந்து அவர்களுடைய உடலை அவர்கள் வந்து பாதுகாக்க வேண்டும். அது இல்லை அப்படின்னா வேற எதுவுமே பண்ண முடியாது. என்னதான் ஆன்மீகத்துல வந்து ஒரு உயர்நிலைக்கு சென்றாலும் நம்ம உடலை வந்து புறக்கணிக்க முடியாது. ஒரு பெரிய ஒரு ஆன்மீக ஞானியாக இருந்தாலும் அவர் உடல்ல வந்து ஒரு நோய் என்று வந்தால் அவர் அதனால் பாதிக்கப்படுகின்றார். அதற்காக தேவையான சிகிச்சையை அவர் எடுத்துக்கொள்கின்றார். அதனால் நம்ம பேசிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, சாதாரண வாழ்வில் நம்ம புவி சார்ந்த வாழ்வில் வாழ்கின்றோம் என்கின்ற உண்மையை நாம் மறந்துவிட்டு வாழவே முடியாது இந்த உலகத்துல. உணவு நமக்கு தேவை. ஒரு சன்னியாசியாக இருந்தா கூட அவருக்கு வந்து உணவு தேவை. 3 வேளையும் ஒரு உணவு உண்டாக வேண்டும். இல்ல 2 வேளை உணவு உண்ணலாம், இல்ல ஒரு வேளை உணவு உண்ணலாம். அப்படியே உணவு என்பது அவர் அருந்த உணவு உண்ண வேண்டும். அதிலே உணவு உண்ணாமல் இருக்க முடியாது. என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், இந்த புவி சார்ந்த வாழ்வையை நம்ம வந்து ஏதோ ஒரு கோட்பாட்டை வந்து எக்ஸ்க்ளூசிவா பின்பற்றி இந்த புவி சார்ந்த வாழ்வை நம்ம வந்து ஒதுக்கி தள்ளவே முடியாது. ஆகையினால்தான் மனிதன் என்ன செய்கின்றான், இந்த கோட்பாடு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு எதெல்லாம் அவனுக்கு சூட்டபிளா இருக்கோ அதை ஒட்டிதான் அவன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றான். ஒவ்வொரு கோட்பாடையும் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒவ்வொரு கோட்பாடும் பார்த்தோம் அப்படின்னா அதற்கென்றே ஒரு மனோபாவம் இருக்கின்றது. ஒவ்வொரு கோட்பாட்டிற்கும் நம்ம வாழ்வில வந்து அதற்குரிய ஒரு மனோபாவத்தை நாம் கையாளுகின்றோம். இந்த கோட்பாடுகளை 3 கோட்பாடுகள் வந்து நாம் வரையறுத்த கோட்பாடுகள். இதை தவிர சில கோட்பாடுகளும் இருக்கின்றன. அதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த 3 கோட்பாடுகளுக்கு இடைப்பட்ட நிலைகளாக இருக்கலாம். ஆகையினால என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, மனித குலம்,
ஹியூமனிட்டி ஆஸ் அ ரேஸ் என்று எடுத்துக்கொண்டால் அவன் இந்த கோட்பாட்டில், இந்த 3 கோட்பாடுல கூடக்கூடிய அந்த பிரதான ஒரு உண்மையின் அடிப்படையில் மாத்திரம் அவன் வாழ்க்கையை வாழ முடியாது. இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். மற்ற ஒரு கோட்பாட்டை மாத்திரம் எடுத்துக்கொண்டு, அதாவது எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மன் அது ஒன்றுதான் உண்மை, நான் வாழக்கூடிய புவி அதற்கு மேல் எதுவுமே இல்லை, மற்றதெல்லாம் பொய்ன்னு நினைத்து கொண்டு அவனால் இருக்க முடியாது. அவன் வாழ்க்கைக்கு இந்த உடலை புவியை நம்பிதான் இருந்தாக வேண்டும், உணவு உண்ண வேண்டும், எல்லா விதமான வாழ்க்கையினுடைய தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்தாக வேண்டும். ஆகையினால் இங்க என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? It is impossible for man taken as a race whatever a few individuals may succeed in doing to guide his life permanently or wholly by the leading motive of any of these 3 attitudes, uniquely to the exclusion of the others' claim upon his nature. இதுதான் ரியாலிட்டி. இந்த உண்மையை பகவான் பூரணமாக ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் பூரண யோகத்தை அமைத்துள்ளார். பூரண யோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதையுமே விளக்குறது கிடையாது, எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கொண்டு நம்ம எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது அதை பற்றி பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பட் ஏன் பூரண யோகத்தில் எக்ஸ்க்ளூஷன் இதை விளக்கிடு சொல்றது இல்லை அப்படின்னா அது மாதிரி இருக்க முடியாது. அதுதான் சொல்றாங்க, ப்ராக்டிக்கலி யூ cannot be like that. மனிதன் அப்படிங்கிற வாழ்வில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உடல் சார்ந்த கோரிக்கைகள் இருக்கும், உங்களுக்கு மனம் சார்ந்த கோரிக்கைகள் இருக்கும், பிராணமயம் சார்ந்த கோரிக்கைகள் இருக்கும். இதை நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு வாழ முடியாது அப்படிங்கிறது தான் பகவான். ஸோ இதை இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம எப்படி ஹையர் லெவலுக்கு போறது, அதுதான் பகவானினுடைய அந்த பூரண யோகத்தினுடைய அடிப்படை கருத்து. ஸோ இதில் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு கோட்பாட்டை தனியே எடுத்துக்கொண்டு மற்றவைகளை விலக்கிவிட்டு ஒரு மனிதனுடைய வாழ்வது என்பது நடைமுறையில் இந்த புவி வாழ்வில் சாத்தியம் அல்ல. அதைத்தான் பகவான் இங்க கூறுகின்றார். அடுத்தது போகலாம். A confused amalgam of 2 or more of them, a conflict or division of his life motives between them, or some attempt at synthesis is his way of dealing with the various impulses of his complex being and the intuitions of his mind to which they appeal for their sanction. Yes. Explanation. Man is a complex being with his various impulses and intuitions of his mind. While choosing any of these 3 attitudes which appeal to his impulses and mind, he makes a confused amalgam, that is combination, of 2 or more of them, or he faces a conflict or division of his life motives between them, or he makes some attempt at synthesis of these 3 attitudes. Thank you, sir. Thank you. மனிதனுடைய ஹியூமன் நேச்சர் அவ்வளவு சிம்பிளே கிடையாது. இட் இஸ் a வெரி காம்ப்ளெக்ஸ். அது ஏன் காம்ப்ளெக்ஸா இருக்குன்னா அந்த இவல்யூஷன்ல அப்படிதான் இருக்கு. இவல்யூஷன்ல இப்படிதான் மனிதன் இந்த நிலையில இருக்கணும் அப்படிங்கிறத இயற்கை தீர்மானித்துள்ளது. அதனால நம்ம அப்படிதான் இருக்கிறோம். அது தவறு கிடையாது. வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் மனிதன் என்பவன். அவன்கிட்ட மனம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு இருக்கு, பிராணமயம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு இருக்கு, உடல் அப்படிங்கிற செயல்பாடு இருக்கு. இது எல்லாத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவைகளுக்கென்றே ஏற்படக்கூடிய அவைகளிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த தூண்டுதல்கள், இம்பல்சஸ்,
மனதில் தோன்றக்கூடிய அந்த உள்ளுணர்வு, இன்ட்யூஷன்ஸ், இதெல்லாம் மனிதன் கிட்ட நடந்து கொண்டே இருக்கின்றது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து மனிதன் வந்து செவிசாய்க்க வேண்டும். இதற்கு இணங்க தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும். அவனுக்கு உள்ள தோன்றக்கூடிய அனைத்து இம்பல்சஸ், மனதில் தோன்றக்கூடிய அனைத்து இன்ட்யூஷன்ஸ், இதெல்லாம் ஒரு மனிதன் கிட்ட தோன்றிக் கொண்டே இருக்கின்றது. பிடிக்குது பிடிக்கல, ஒவ்வொரு மனிதன் கிட்டையும் பார்த்தோம் அப்படின்னா மனம் சார்ந்த, பிராணமயம் சார்ந்த, உடல் சார்ந்த இந்த இம்பல்சஸ், அப்புறம் மனம் சார்ந்த இன்ட்யூஷன்ஸ், இதெல்லாம் தொடர்ந்து அவனுள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. இப்போ இவன் மனிதன் என்ன செய்கின்றான், இதுல இந்த 3 கோட்பாடுகள், 3 ஆட்டிடியூட பார்த்தோம் நம்ம இல்லையா? 3 கோட்பாடுகளை பார்த்தோம். இதுல எதை சூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து அந்த நிமிஷத்துக்கு எனக்கு எது தோணுதோ, என்னுடைய மனதில் வந்து என்ன தோன்றுகின்றதோ, என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்கின்றதோ, என்னுடைய உளத்தூண்டல் இம்பல்ஸ் என்ன சொல்கின்றதோ, அதை ஒட்டி தான் நான் சூஸ் பண்றேன். ஒரு சமயம் வந்து ஒரு சமயம் என்ன நினைக்கிறேன், எல்லாம் தாண்டி எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறேன். மற்றொரு சமயம் என்ன நினைக்கின்றேன், இல்லை இந்த புவியில உள்ள வாழ்வு தான் உண்மை, மெய்மை, இதில் உள்ள பிரச்சனைகள் தான் நான் கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். பெரிதொரு சமயம் நான் என்ன நினைக்கின்றேன், இல்லை இந்த புவியைக்கு மேலே சில விஷயங்கள் இருக்கின்றன, புவிக்கு அப்பால் சில விஷயங்கள் இருக்கின்றன, அதிலும் நான் என்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த ப்ரையாரிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுக்கு தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு சமயம் ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணுவான், இன்னொரு சமயம் இன்னொரு இதில் ஃபோக்கஸ் பண்ணுவான். நான் சொல்றது சாதாரண மனிதர்களுக்கு. ஆன்மீகத்துல ஒரு உயர்வான உச்சக்கட்ட நிலை என்று எழுதியவர்களுக்கு அது வேற விஷயம். அவங்களே எக்ஸப்ஷன்ஸ். அதுதான் பகவான் முதலே எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டார். பகவான் வந்து எதையுமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அதோடைய எல்லா அது எல்லாமே வந்து கேட்டகாரிக்கலா பண்ணுவார். பகவான் சொல்றாரு பாருங்க, practically முதல்ல இதுல சொல்றாரு, for practically it is impossible for man taken as a race. ஒட்டுமொத்தமா சொல்றாரு, whatever a few individuals may succeed in doing. சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதி தீவிரமான ஒரு நிலையை எட்டுவார்கள். அது வந்து எக்ஸப்ஷன்ஸ் தான் இல்லையா? பொதுவாக சொல்றார் பகவான். பொதுவாக மனித வாழ்வு நம்ம வந்து பொதுவாகத்தான் பேசணும். பொதுவாக மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் வந்து எப்படி இந்த கோட்பாடுகளை அணுகுகின்றான் என்றால் எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறான். ஹி மேக்ஸ் அண்ட் கன்ஃபியூஸ்ட் அமால்கம் அப்படிங்கிறார். அவனுக்கு தெளிவா தெரியதில்லை. கன்ஃபியூஸ்ட் அமால்கம் ஆஃப் 2 or more of them. இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் இப்படிதான் எடுத்துக்கொண்டு மனிதன் வாழ்கின்றான். அது எதன் அடிப்படையில் அவன் இந்த தேர்வை செய்கின்றான் என்றால் அவனுள் எழக்கூடிய அந்த உளத்தூண்டல்கள், அவனுடைய இன்ட்யூஷன்ஸ், இதன்படி ஒரு குழப்பமான நிலையில் தான் அவன் இந்த தேர்வை செய்கின்றான். கிளியரா செய்யறதில்ல. கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல தான் அவன் வந்து இந்த சாய்ஸ், ஹி மேக்ஸ் ஹிஸ் சாய்ஸ். அவன் வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா வாழ்வுல வந்து லைஃப் மோட்டிவ்ஸ் வந்து தொடர்ந்து மாறிக்கொண்டே வருகின்றது. ஒரு சமயம் வந்து ஒரு லைஃப்ல வந்து இதுதான் அவனுக்கு மோட்டிவா இருக்கு, அடுத்த சமயம் வேற ஒரு மோட்டிவ் இருக்கின்றது. அதனால என்ன நடைபெறுகின்றது, அவனுடைய வாழ்வினுடைய நோக்கங்களுக்கு இடையே வந்து ஒரு முரண்பாடு ஏற்படுகின்றது, ஒரு பிரிவு ஏற்படுகின்றது. கான்ஃபிளிக்ட் ஆர் டிவிஷன் ஆஃப் ஹிஸ் லைஃப் மோட்டிவ்ஸ். இது எல்லா மனிதனுக்கும் ஏற்படுகின்றது. ஸோ என்ன செய்கின்றான் மனிதன், இந்த 3 கோட்பாடுகளும் இணைத்து அவன் ஒன்றிணைந்து ஒரு கலவையை உருவாக்குகின்றான். ஹி மேக்ஸ் சம் அட்டெம்ப்ட் அட் சிந்தசிஸ். இந்த 3 இணைத்து ஒரு சிந்தசைஸ் பண்றான். ஒருங்கிணைந்து ஏதோ ஒன்றை அவனுக்கு தெரிந்த வரைக்கும் அவன் ஒன்றிணைந்து அவன் வாழ்க்கையை வாழுகின்றான். இது சாதாரண மனிதனுக்கு பகவான் இவ்வாறு சொல்கின்றார். அடுத்தது போகலாம். Almost all men normally devote the major part of their energy to the life on earth, to
to the terrestrial needs, interests, desires, ideals of the individual and the race. It could not be otherwise. For the care of the body, the sufficient development and satisfaction of the vital and the mental being of man, the pursuit of high individual and large collective ideals, which start from the idea of an attainable human perfection or nearer approach to perfection through his normal development, are imposed upon us by the very character of our terrestrial being. They are part of its law, its natural impulse and rule, its condition of growth. And without these things, man could not attain to his full manhood. Thank you. Padikitma, sir. Yes. Explanation. Normally, almost all men devote the major part of their energy to the life on earth, to the worldly needs, interests, desires, ideals of the individual and the race. It could not be otherwise. Man has to take care of his body. There must be sufficient development and satisfaction of the vital and mental being of man. There must be the pursuit of high individual and large collective ideals based on the idea of an attainable human perfection or nearer approach to perfection through his normal development. All these claims are imposed upon us by the very character of our terrestrial being. They are part of its law, its natural impulse and rule, its conditions of growth. Without these things, man could not attain to his full manhood. Thank you, sir. தேங்க்யூ. இந்த பேராகிராஃப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேராகிராஃப்ல இந்த போர்ஷன், இந்த உலகத்தில் நம்ம எதையும் விளக்க முடியாது. அதுதான் உண்மை, யதார்த்தம். இந்த உலகத்தில் நாம் எதையும் விளக்கவே முடியாது. அதுக்காக மனிதனுக்கு ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே உயர்நிலை எட்ட முடியாதா என்றால், இந்த உலகத்தில் இருந்து கொண்டே உயர்நிலை எட்ட முடியும். அதுதான் பகவானினுடைய கருத்து. இந்த உலகத்திலுடைய நார்மல் கிளைம்ஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணாம, அதே சமயம் நம்மால உயர்நிலையை எட்ட முடியும். எந்த லெவல்ல ஒவ்வொருவரும் இருக்கின்றோமோ அவரவர்கள் அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் என்பதுதான் பூரண யோகத்தினுடைய ஒரு அடிப்படை கருத்து. நீங்க இருக்கிற நிலையை கம்ப்ளீட்டா உதாசீனப்படுத்தி கொண்டு எல்லாத்தையும் விலக்கிவிட்டு இன்னொரு நிலைக்கு நம்ம சென்றால்தான் பூரண யோகத்தை நம்மால ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த கருத்தை நம்ம பார்க்கலாம், என்ன பகவான் சொல்றான்னு பார்த்துக்கலாம். அடிப்படையில் பூரண யோகத்தினுடைய கருத்து நம்ம அறிந்து கொள்ளணும். பகவானும் சரி, ஸ்ரீ அன்னையும் சரி என்ன கோருகின்றார்கள் என்றால், இந்த பூரண யோகத்தை ஒருவர் நடைமுறையில் பின்பற்றுவதற்கு பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் சேர வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. இதை நிறைய பேருக்கு தெளிவுபடுத்தி உள்ளார்கள். சில பேருக்கு தான் அவங்க இங்க வாங்க, நீங்க கலந்துக்க அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க பண்ணுங்க அப்படின்னு தான் பகவானும் ஸ்ரீ அன்னையும் வலியுறுத்தி கூறி உள்ளார்கள். என்ன காரணம் பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் ஆசிரமத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா, ஆசிரமத்திற்கு வந்த பிறகு கூட அவர்களுக்கு அங்க வேலை தான் அங்க முக்கியம். அங்க ஆசிரமத்தில் விட்டார்கள்னால அவங்க 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் தியானத்தில் கழிக்கணும், இல்லை சம் ரிச்சுவல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. எதுவுமே அங்க ஒரு கட்டாயம் கிடையாது. சில விதிமுறைகள், அடிப்படை விதிமுறைகள் இருக்கின்றன, அதை ஃபாலோ பண்ணணும். மற்றபடி வேலையை தான் செய்யணும். அங்க என்ன வித்தியாசம் அப்படின்னா, வெளி உலகில் இருக்கிற வரைக்கும் நமக்கு உணவு, உடை, இருப்பிடம்
இடம் அதை நாடுவது என்கின்ற சில கம்பல்ஷன்ஸ் இருக்கு. அதனால அதுலேயே நம்ம ப்ரீ ஆக்குபைடாக இருக்கிறோம். வேற அங்கே ஆசிரமத்தில் இருக்கும்போது அந்த கம்பல்ஷன்ஸ்லாம் கிடையாது. சம்படி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் உணவு உடை இருப்பிடம். அதை வந்து சம்படி இஸ் டேக்கிங் கேர். ஸோ உங்களுடைய கவனம் எல்லாம் வந்து ஆன்மீக சாதனை அதில் ஈடுபடணும் என்கின்ற நோக்கத்தில் தான் ஆசிரமம் ஆரம்பிக்கப்பட்டது. அதே சமயம் ஆசிரமத்திற்கு வெளியில் இருக்கிறவங்கலாம் இதை பண்ண முடியாது, பூரண யோகத்தை பண்ண முடியாதுன்னு சொல்லவே கிடையாது. அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் நிறைய பேருக்கு நீங்கள் அங்கே இருக்கிறபடியே நீங்கள் பண்ணுங்க, அவங்கவுங்க ப்ரொஃபஷனில் இருந்து கொண்டே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லாயர்ஸ் இருந்திருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க, அதில் பொலிட்டீஷியன்ஸ் இருந்திருக்கிறாங்க வெளியில். அவங்கெல்லாம் அந்தந்த நிலையில் இருந்திருக்கிறாங்க. ஸ்டில் தே ஆர் டூயிங் த சேம் சாதனா விச் இஸ் பீயிங் டன் இந்த ஆசிரமத்தில் பண்ணுறது. இன்ஃபேக்ட் வெளி உலகத்தில் இருந்து கொண்டு ஒரு சாதனையை பண்ணுறது தான் கடினம். அங்கே ஆசிரமத்தில் வந்து ஐடியல் சுச்சுவேஷனில் பண்ணுறதை விட அங்கேயும் இங்கே உலகத்தில் இருக்க இந்த வெளி உலகில் இருக்கக்கூடிய எல்லாமே அங்கேயும் இருக்கும். தீவிரத்துடன் காணப்போம் அப்படிங்கிறாங்க மதர். எதுவுமே அங்கே போயிட்டா இதெல்லாம் இல்லாதுன்னு இருக்கான்னு சொல்ல முடியாது, எல்லாமே இருக்கும். இருந்தாலும் நம்ம வெளியில இருந்து கொண்டு ஒருவர் பண்ணும் பொழுது நிச்சயமா அதற்கு வந்து அதிக மதிப்பு இருக்கின்றது என்று ஸ்ரீ அன்னை கூறுகின்றார்கள். என்ன காரணத்திற்காக அன்னையும் அரவிந்தரும் சாதாரண மனிதனுடைய வாழ்வில் உள்ள அனைத்து துறைகளும் அனைத்து இதுகளுக்கும் வந்து அவங்க வந்து அதற்குரிய முக்கியத்துவத்தை வழங்கினார்கள். எதுக்குமே அவங்க வந்து பேலிட்டல் பண்ணல. ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், மெடிசனா இருக்கட்டும், ஆர்ட் அண்ட் ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ஃபார்மிங்காக இருக்கட்டும், டெய்ரியாக இருக்கட்டும், ட்ரேடாக இருக்கட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் எல்லாத்துக்கும் இருக்கும். மனித வாழ்விலோட சமுதாயத்தில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அவ்வளோடைய மினியேச்சர் ஃபார்ம்ஸ் நம்ம ஆசிரமத்தில் பார்க்க முடியும். அப்படின்னா என்ன உண்மையை இதன் மூலம் அறிகின்றோம் என்றால், மனிதன் வந்து இந்த உலக வாழ்வில் இருக்கின்ற புவியை சார்ந்த வாழ்வில் அவன் உடல் எடுத்து இருக்கின்ற வரைக்கும் இந்த இயற்கையை அவன் மீது திணிக்கின்ற நியாயமான கோரிக்கைகளை அவன் விலக்கிவிட்டு அவன் வாழ முடியாது என்பதுதான் இங்க அடிப்படை கருத்து. இதெல்லாம் இயற்கை அவனுக்கு வழங்கி இருக்கின்றது. ஒரு மென்டல் சாட்டிஸ்பாக்சன், உடல் அதனுடைய தேவைகள், பிராணமயம் அதனுடைய தேவைகள், இதை நீங்க விலக்கி விட்டு நீங்க வாழ முடியாது என்பதுதான் நேச்சர் அப்படிங்கிறார். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். நம்மளுடைய எனர்ஜியில மேஜர் பார்ட் ஆல் மென் அப்படிங்கிறார். ஆல் மென் நார்மலி டிவோட் த மேஜர் பார்ட் ஆஃப் த எனர்ஜி டு த லைஃப் ஆன் எர்த், டு த டெரெஸ்ட்ரியல் நீட்ஸ். புவி சார்ந்த வாழ்வினுடைய தேவைகளுக்குத்தான் மனிதன் அதிகம் தன்னுடைய சக்தியை செலவழிக்கின்றான். அதுல அவனுடைய இன்ட்ரெஸ்ட், அவனுடைய ஆசைகள், அவன் நிறைவேற்றக்கூடிய லட்சியங்கள், அவனுக்காகவும் சரி அந்த மனித குலத்திற்காகவும் சரி, இது குறித்து தான் மனிதனுடைய ஒட்டுமொத்தத்துல அவனுடைய சக்தி எல்லாம் இந்த நோக்கித்தான் செலவழிக்கப்படுகின்றது. இட் குட் நாட் பி அதர்வைஸ் அப்படிங்கிறார் பகவான். வேற எது மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, முதல்ல வந்து மனிதன் வந்து அந்த உடலை வந்து நம்ம புறக்கணிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து உடலை வந்து புறக்கணிக்கவே முடியாது. இது வந்து பேசிக் நெசசிட்டி. விரதம் இருப்பதோ உடலை வருத்தி கொள்வதோ இங்க வந்து வலியுறுத்தப்படுவதே கிடையாது. இங்க ஆசிரமத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சாதகர்களுக்கும் உடலினுடைய அந்த உடலை வந்து போற்றி பேணுதல் என்பது அதற்கு அதிக முக்கியத்துவம் இங்கு தரப்படுகின்றது. பூர்ண யோகத்தில் அதிக முக்கியத்துவம் தரப்படுகின்றது. நல்ல ஆரோக்கியமான உணவை வந்து உண்ண வேண்டும் என்றுதான் அன்னை கூறுகின்றார்கள். ஆசிரமத்தில் வழங்கக்கூடிய உணவு அப்படித்தான் இருக்கின்றது, நல்ல ஆரோக்கியமான உணவு. அதே போல உடலுக்கு வந்து தேவையான பயிற்சிகள், உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றார்கள் ஆசிரமத்தில். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேற எந்த ஆசிரமத்திலையும் அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்திருக்கு மாடர்ன் இந்த நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தருகின்றார்கள்.
ஆதி காலத்துல ஆசிரமம் பார்த்தோம் அப்படின்னா லிட்டரலி பார்த்தோம்னா அங்க வந்து வேற எந்த ரொம்ப மற்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி சில அப்சர்வன்ஸ் ஆஃப் சில ப்ராக்டிசஸ் தான் அங்க ரொம்ப முக்கியத்துவம் தருவார்கள். சில ஒவ்வொரு நேரத்திற்கும் சில சில வழிமுறைகளை பின்பற்றுவது, சில வழிபாட்டு முறைகள் இப்படிதான் போகும் அங்கெல்லாம். இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க மதர் அப்படின்னா, உடலினுடைய அந்த ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். அதனாலதான் பகவான் வந்து இந்த கேர் ஆஃப் த பாடி அப்படிங்கிறாரு. எல்லா ஆசிரம சாதகர்களும் பார்த்தோம் அப்படின்னா அந்த உடல் பிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு எக்ஸம்ஷனே கிடையாது. எஸ்பெஷலி சில்ட்ரனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் மதர் வந்து ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க, லீனியண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அந்த பிசிக்கல் எக்ஸசைஸில் வந்து லீனியண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னா, பிகாஸ் அதுதான் நேச்சர் அப்படிங்கிறாங்க. அதுதான் பகவான் இங்கே சொல்கிறார். ஃபார் த கேர் ஆஃப் த பாடி. அப்புறம் அடுத்தது வந்து சஃபிஷியன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த வைட்டல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யோகம் செய்கின்றேன் என்று நான் வந்து ஆன்மீகவாதி என்று எனக்கு வந்து எதிலுமே, அதாவது ஒரு நல்ல ஒன்றை உயர்வான ஒரு நல்ல விஷயங்களை ரசிப்பது, நல்ல விஷயங்களில் மனதை ஈடுபடுத்துவது, எவையெல்லாம் என்னுடைய பிராணமயத்தில் உயர்வான நிலையில் இருக்கின்றனவோ அதிலெல்லாம் ஈடுபடுவது, நல்ல ஒரு கலாரசனை, நல்ல இசை குறித்த ஒரு இசையில் நல்ல ஈடுபாடு, நல்ல ஒரு கிரியேட்டிவ் ஒர்க், இதெல்லாமே வைட்டலோடைய இதுதான் இல்லையா? ஹையர் வைட்டல் பார்த்தோம். லோவர் வைட்டலை பற்றி இங்கே பகவான் சொல்லலை. லோவர் வைட்டலை பற்றி பகவான் சொல்லலை. மனிதனுக்கு, சாதாரண மனிதனுக்கு வந்து லோவர் வைட்டல் வந்து அப்கோர்ஸ் தே ஹேவ் டு பி ரிஜெக்டட். தட்ஸ் a different issue. பகவான் இங்க சொல்றது மனிதனுடைய உடல்ல வைட்டல் அப்படின்னாலே நல்ல விஷயம், அதுக்கு சில தேவைகள் இருக்கின்றன. நல்ல விஷயங்களை நாம் ரசிப்பது, நல்ல விஷயங்களை நாடுவது என்பதே வைட்டலோடைய இதுதான். அதை வந்து நம்ம திருப்தி செய்தே ஆக வேண்டும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த வைட்டல். அப்புறம் மனம் சார்ந்த மனிதனுடைய மனோமயம், மென்டல் பீ, அதனுடைய திருப்தி. ஒரு அறிவு சார்ந்த பிரஜையாக இருப்பான், நல்ல கருத்துக்களை கொண்டிருப்பான், நல்ல எண்ணங்களை கொண்டிருப்பான். இதெல்லாம் வந்து திருப்தி செய்தே ஆக வேண்டும். அது மாத்திரம் பத்தாது, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். ஒரு தனி மனிதனுக்கும் லட்சியம் இருக்கும். அது வந்து தனிப்பட்ட லட்சியமாக இருக்கும், அல்லது ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்துக்கான லட்சியமாகவும் இருக்கும். இதையும் ஒரு மனிதன் திருப்தி செய்ய வேண்டும். இதெல்லாம் வந்து இந்த லட்சியங்கள்லாம் வந்து எதன் அடிப்படையில் அமைக்கப்படுகின்றன என்றால், எந்த அளவிற்கு ஒரு தனி மனிதன் அவனை பொறுத்த வரைக்கும் பூரணத்துவத்தை எட்ட முடியும். எந்த அளவிற்கு ஒரு தனி மனிதன் அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பூரணத்துவத்தை எட்ட முடியும் என்றுதான் அதன் அடிப்படையில் இந்த லட்சியங்கள்லாம் அமைக்கப்படுகின்றன. இப்போ நமக்கு எல்லோருக்குமே லட்சியம் இருக்கின்றது. அந்த லட்சியத்தை வைத்துக் கொண்டுதான் வாழ்க்கையில வாழறோம். எந்த அளவுக்கு நம்மை மீண்டும் 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 நம்மிடம் இந்த குறைகளை விளக்கி குறைகளை விளக்குவது அப்படின்னாலே நம்ம பூரணத்துவத்தை நோக்கித்தான் போகின்றோம் இல்லையா? அதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் லட்சியமாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்டார்ட் ஃப்ரம் த ஐடியா ஆஃப் அன் அட்டைனபிள் ஹியூமன் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறார், ஆர் நியரர் அப்ரோச் டு பர்ஃபெக்ஷன். இல்ல அது கம்ப்ளீட்டா அட்டைன் பண்ண முடியலன்னா எந்த அளவுக்கு அது கிட்டக்க போக முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே ட்ரை பண்றோம், முயற்சி பண்றோம். இதெல்லாம் எப்படி? நம்மளுடைய வழக்கமான ஒரு முயற்சியின் மூலம், வளர்ச்சியின் மூலம், த்ரூ ஹிஸ் நார்மல் டெவலப்மெண்ட். இதெல்லாம் வந்து அதாவது ஒரு மனிதனுக்கு மேல பகவான் அவனுடைய உடல் சார்ந்த அவனுடைய அக்கறை, அவனுடைய பிராணமயத்தினுடைய தேவைகள், கோரிக்கைகள், மனோமயத்தினுடைய தேவைகள், கோரிக்கைகள், அவன் தனக்கே வகுத்து கொண்ட லட்சியங்கள், தனக்காகவும் தான் ஒட்டியுள்ள அந்த சமுதாயத்திற்காகவும் வகுத்து கொண்ட லட்சியங்கள், இதன் மூலமாக அவன் ஒரு பூரணத்துவத்தை எட்டுவது அல்லது பூரணத்துவத்தை நோக்கி செல்வது. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து ஒரு
புவி சார்ந்த வாழ்வினுடைய அடிப்படை தன்மை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இவைதான் ஒரு மனிதனுடைய புவி சார்ந்த வாழ்வினுடைய அடிப்படை தன்மை. இதுல எல்லாம் நீங்க இக்னோர் பண்ணவே முடியாது அப்படிங்கிறார். ஒரு சாமியாரா இருக்கிறது, வாழ்வை வந்து நிராகரிப்பது என்பதுங்கிற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது அப்படிங்கிறார். ஆர் இம்போஸ்ட் அப்பான் us by the very character of a terrestrial being. நீங்க புவியில மனிதனா இருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிறார். பகவான் இங்க நெகட்டிவ் எதையும் சொல்லல, பாசிட்டிவா தான் சொல்றாரு. இதை அது எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது அதுதான் பத்தி தான் சொல்றாரு. தே ஆர் பார்ட் ஆஃப் இட்ஸ் லா அப்படிங்கிறாரு. அந்த புவிசார் வாழ்வினுடைய ஒரு விதியினுடைய ஒரு பகுதி அது. இட்ஸ் நேச்சுரல் இம்பல்ஸ் அண்ட் ரூல் அப்படிங்கிறார். அதனுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு உந்துதல்கள் தான். உந்துதல்கள் அதனுடைய ரூல், விதி. வளர்ச்சிக்கான ஒரு அடிப்படை தேவை இதெல்லாமே. இட்ஸ் கண்டிஷன் ஃபார் growth. ஒரு மனிதன் வந்து முன்னேறணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து அவன் திருப்தி செய்தே ஆக வேண்டும். Without these things, man could not attain to his full manhood அப்படிங்கிறார். நீங்க இதெல்லாம் பண்ணல அப்படின்னா மனிதன் வந்து அவனுடைய முழுமைத்தன்மையை எட்ட முடியாது அப்படிங்கிறார். இது வந்து சாதாரண மனிதனுக்கு சொல்கின்றார் பகவான். சாதாரண மனிதனுக்கு சொல்கின்றார். சாதாரண மனிதன் வந்து இது கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டு அவன் அடுத்த நிலைக்கு செல்வதுதான் பூரண யோகம். இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கணக்கில் எடுத்துக்கொண்டு எவ்வாறு அடுத்த நிலைக்கு செல்வது என்பதுதான் பூரண யோகம். நம்மளுக்கு வந்து நான் இதை பத்திலாம் தெளிவான ஒரு கருத்து எப்படி நடைமுறையில பார்க்கணும் அப்படின்னா, ஆசிரமம் எவ்வாறு என்ன காரணத்திற்காக ஆசிரமம் இவ்வாறு அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு இதெல்லாம் படிக்கும்போது தான் நமக்கு தெரியுது. என்ன காரணத்திற்காக ஆசிரமத்துல 108 டிபார்ட்மெண்ட்டோ 110 டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அங்க. மென்டல், வைட்டல், பிசிக்கல் எல்லாமே தே ஆர் பீயிங் டேக்கன் கேர். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் எ எய்ம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்க எதுவுமே விளக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்கோர்ஸ் certain பேசிக் ரூல்ஸ் ஆர் தேர். There are certain things you are not supposed to do in the ashram. அதர்வைஸ் அங்க லைஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாதாரண லைஃப்ல என்னென்ன இருக்கோ அவ்வளவும் அங்க மனிதனுடைய தேவைகள்லாம் அங்க இருக்கு. அப்படின்னா அவங்க பூரண யோகம் பண்றது இல்லையா அப்படின்னா பூரண யோகத்துல இதெல்லாம் இருந்துகிட்டு தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இங்க பகவான் சொல்லக்கூடிய காரணம் தான். They are imposed upon us by the very character of a terrestrial being. நீங்க பூமியில் இருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கு. இது வந்து உங்க மேல இருக்கு, நீங்க மறுக்கவே முடியாது அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் இல்லாம ஒரு மனிதன் அவனுடைய முழுமையான அந்த பூரணத்துவத்தை எட்ட முடியாது அப்படிங்கிறார். மேன் குட் நாட் அட்டைன் டு ஹிஸ் ஃபுல் மேன்ஹுட் அப்படிங்கிறார். அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த 3 கோட்பாடுகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல ஏதோ ஒரு கோட்பாடு கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இதுதான் இப்படிதான் இருப்பேங்கிறது முடியாது. சாதாரண மனிதனை பொறுத்த வரைக்கும் இது முடியாது, நடக்காத காரியமும் அப்படிங்கிறார். நான் உடனே அடுத்த கேள்வி வரும், அப்படின்னா என்ன செய்யறது? சாதாரண மனிதனை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் பகவான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். அடுத்த இதுல இந்த 4th தியரியில எக்ஸ்பிளைன் பண்றார். இது ஏன் சாதாரண மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த கோட்பாடை எக்ஸ்க்ளூசிவா ஃபாலோ பண்றது நடைமுறையில் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்தது போகலாம். Any view of our being which neglects, unduly belittles, or intolerantly condemns them is therefore, by that very fact, whatever its other truth or merit or utility, or whatever its suitability to individuals of a certain temperament or in a certain stage of spiritual evolution, unfit to be the general and complete rule of human living. படிங்க மேடம். One may take a view of our being that neglects, unduly belittles, or intolerantly condemns
the above natural impulses of worldly life. Such a view may have its other truth or merit or utility. It may be suitable to individuals of a certain temperament or in a certain stage of spiritual development. But by the very fact that it neglects the natural claims of our life, they are unfit to be the general and complete rule of human living. Thank you, sir. Thank you. இப்போ நம்ம ஏதோ ஒரு வாழ்வில் வந்து ஒரு கோட்பாடை நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு கோட்பாட்டை பின்பற்றுகின்றோம். இதெல்லாம் வந்து இந்த கோட்பாடுகள்லாம் வந்து நம்ம இப்போ பார்த்த உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, பிராணமயம் சார்ந்த ஒரு மனிதனுடைய புவிசார் வாழ்வினுடைய அத்தியாவசிய தேவைகளை அதை புறந்தள்ளினால், இந்த தேவைகளை அது புறந்தள்ளினால் அல்லது அதற்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரவில்லை என்றால், அல்லது அவைகளை சகித்து கொள்ளாமல் அவைகளை தீயவை என்று ஒதுக்கி தள்ளினால், அத்தகைய ஒரு கோட்பாடு என்பது பார்த்தோம் அப்படின்னா அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவானதாகவும் ஒரு முழுமையான ஒரு விதியாகவும் மனித வாழ்விற்கு பொருந்தாது என்று குறிப்பிடுகின்றார். இதன் அடிப்படையில் தான் பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் நம்ம கருத்தை நம்ம வந்து எந்த காரணத்திற்காக பூரண யோகத்திலே எல்லாமே பூரண யோகி அப்படி அந்த வாழ்வில் எல்லாமே இன்க்ளூடட், எதுவுமே எக்ஸ்க்ளூஷனே கிடையாது என்பது என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம். நம்ம எதையுமே நெக்லெக்ட் பண்ண முடியாது, இங்க எதையுமே நம்ம வந்து குறைத்து மதிப்பிட முடியாது, அன்டியூலி பீலிட்லி, அல்லது எதையுமே நம்ம வந்து இது வந்து உகந்ததல்ல என்று நாம் கண்டம் பண்ண முடியாது. அதை வந்து அதை சகித்து கொள்ளாமல் அதை கண்டம் அதை வந்து நம்ம வந்து குற்றம் சாட்டுறது, அதை பற்றி நல்லதில்லை என்று நாம் ஒதுக்குவது, இன்டாலரன்ட்லி கண்டெம்ஸ் them அப்படிங்கிறார். இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். இதுல வந்து நம்ம அவ்வாறு செய்வதில் வந்து உண்மை இருக்கலாம், ஏதோ ஒரு உண்மை இருக்கலாம், இல்லை அதுக்கு பின்னாடி வந்து ஒரு காரணம் இருக்கலாம், ஒரு தேவை இருக்கலாம், இல்லை சில மனிதர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது தேவையா, அது சூட்டபிளா இருக்கலாம், இல்லை சில மனிதர்களுக்கு சில அவர்களுடைய குணாதிசயத்தை பொறுத்த வரைக்கும் சர்டன் டெம்பரமெண்ட்டுக்கு அது பொருத்தமாக இருக்கலாம், இல்லை சில மனிதர்களுக்கு அவர்களுடைய ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில சில கட்டத்துல அது தேவையாக இருக்கலாம். இருந்தாலும் பொதுவாக நம்ம இது பகவான் சொல்றது பொதுவாக சொல்றார். சில பேருக்கு எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். எக்ஸப்ஷன்ஸ் தான் பகவான் லிஸ்ட் பண்ணிடுறார். என்ன லிஸ்ட் பண்றாரு? whatever its other truth or merit or utility, whatever its suitability to individuals of a certain temperament or in a stage of spiritual evolution. இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ். ஜென்ரலா பகவான் என்ன சொல்றார்? unfit to be the general and complete rule of human living. பொதுவாக சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான விதியாக இத்தகைய ஒரு ஒன்றை புறந்தள்ளுவதோ ஒன்றை குறைத்து மதிப்பிடுவதோ இந்த மனம் சார்ந்த உடல் சார்ந்த பிராணமயம் சார்ந்த மனிதனுடைய அந்த நார்மல் வாழ்வினுடைய அந்த கோரிக்கைகளை குறைத்து மதிப்பிடுவதோ அதை வந்து நம்ம வந்து உதாசீனம் செய்வதோ இல்லை அது தேவையில்லை என்று ஒதுக்குவதோ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக விதியாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் அனுசரிக்க முடியாது அப்படிங்கிறார். இது ஏன் மீண்டும் மீண்டும் பகவான் இதற்கு ஸ்ட்ரெஸ் பண்றாரு அப்படின்னா நேச்சர் அப்படி இல்லை அப்படிங்கிறார். நேச்சருக்கு அதுக்கு அடுத்த பதில பார்க்க போறோம் நம்ம. ஏன் பகவான் இதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்றாரு அப்படின்னா
நம்ம வந்து we are part of the nature, அது புரிஞ்சுக்கணும். we are part of the nature. அந்த பரிணாமத்துல இந்த கட்டத்தை நாம் கடந்து செல்லத்தான் வேணும். பரிணாமத்துல வந்து நாம் சந்திக்கக்கூடிய மனிதன் சந்திக்கக்கூடிய ஒரு கட்டம் இது. இந்த கட்டத்துல இப்படிதான் இருக்கணும், இந்த நேச்சர் அப்படி இருக்கு. அதனால இதை நம்ம வந்து இக்னோர் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அதைத்தான் பகவான் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்றார். யூ கேனாட் இக்னோர் அண்ட் தென் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். முடியாது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Nature takes good care that the race shall not neglect these aims, which are a necessary part of our evolution. For they fall within the method and stages of the divine plan in us, and a vigilance for her first steps, and for the maintenance of their mental and material ground, is a preoccupation which she cannot allow to go into the background, since these things belong to the foundation and body of her structure. Yes. Explanation. Nature is taking good care that the human race does not neglect these aims, which are a necessary part of her evolution. It is because they fall within the method and stages of the divine plan in us. Nature is preoccupied with the vigilance for her first steps and for the maintenance of their mental and material ground. This she cannot allow to go into the background because these things belong to the foundation and body of her structure. Thank you. Thank you. அடிப்படையில் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த புவியில் வாழுற வரைக்கும் இயற்கை சில நியதிகளை வகுத்துள்ளது. அதை நம்ம வந்து எந்த கோட்பாட்டின் பெயரிலும் அதை நாம் உதாசீனம் செய்யவே முடியாது, புறந்தள்ள முடியாது. உதாரணத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நம்ம உடலை வந்து சரியான முறையில பராமரிக்கணும் அப்படிங்கிறது அது அடிப்படை தேவை. எதனால? அது இயற்கையினுடைய ஒரு திட்டம். உடல் வந்து சரியான ஒரு மனிதனுடைய உடல் வந்து சரியான முறையில் பராமரிக்கணும் அப்படிங்கிறது இயற்கையினுடைய திட்டம். இந்த திட்டம் வந்து இயற்கையினுடைய பரிணாமத்துல ஒரு இன்றியமையாத ஒரு இன்றியமையாத ஒரு நிலையாக கருதப்படுகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், சில கோட்பாடுகள் என்ன சொல்றாங்க? இந்த உலகம் என்பது மாயை அப்படிங்கிறாங்க இல்லையா? உலகம் என்பது மாயை அப்படிங்கிறாங்க. அதுக்காக அவங்க யாரும் சொல்றது இல்லை. அதுக்காக வந்து நம்ம எல்லாரும் ஒருவர் வாழ்வை முடித்துக்கொண்டு இந்த உலகத்தை விட்டு செல்லணும் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை அப்படின்னு இல்லையா? அதனால இயற்கையினுடைய திட்டம் அப்படி என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிசிக்கலா அங்க இருக்கணும். பிசிக்கல் பேசிஸ் வந்து சவுண்டா இருக்கணும் அப்படிங்கிறது இயற்கையினுடைய திட்டம். இந்த பிசிக்கல் கான்சியஸ்னஸ் உடல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத தேவையாக இங்கு அனுசரிக்கப்படுகின்றது புவி சார்ந்த வாழ்வில். எதனால வந்து பிசிக்கல் கான்சியஸ்னஸ் வந்து அடிப்படை பிசிக்கல் ஒரு சவுண்ட்ல பிசிக்கல் கான்சியஸ்னஸ் இருக்கணும்னு எதற்காக ஸ்ரீ அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் வற்புறுத்துகின்றார்கள் என்றால், அப்பதான் வந்து இந்த ஹையர் ஃபோர்ஸஸ் வந்து டிசென்ட் ஆக நம்முள் இறக்கம் கொள்ளும் பொழுது நம்மளுடைய ஆதாரங்கள் வந்து வலுவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்க வீக் பாடி ஒரு பலவீனமான உடலை கொண்டிருந்தால், ஈவன் உயர் ஆன்மீக சக்திகள் நம்முள் இறக்கம் கொள்ளும் பொழுது நம் உடலால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதுதான் நான் ஸ்ரீ அன்னையினுடைய பகவான் அரவிந்தரனுடைய கருத்து. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த உயர் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓவர் மென்டல் ஃபோர்ஸ், சூப்ரா மென்டல் ஃபோர்ஸ் அதெல்லாம் வந்து கீழே இறங்கணும் அப்படின்னா ஹியூமன் பாடி மஸ்ட் பி கேப்பபிள் ஆஃப் ரிசீவிங் தம் இல்லையா? அதுக்கு தான் வந்து உடலை வந்து நன்றாக வைத்துக் கொள்ளணும் என்று அன்னை வந்து மிகுந்த அதற்கான ஒரு முக்கியத்துவத்தை அளித்துள்ளார். அதான் ஹையர் ஃபோர்ஸஸ் உள்ள வரும். நம்ம வந்து
அதனுடைய இறக்கத்திற்கு நம்மால வந்து சற்றும் நிலை குலையாமல் அதை உள்வாங்க முடியும். ஆகையினால இங்க வந்து ஒரு துறவுரம் பூண்ட ஒரு வாழ்வை ஒருவர் வாழ முடியாது. இங்க அசெட்டிக் லைஃப் வந்து இங்க வலியுறுத்தப்படுவது இல்லை. ஒருவர் எவ்வளவு அது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் அப்ரோச்ல என்ன சொல்லுவாங்க, எவ்வளவு குறைவாக உணவை உண்ணமோ அந்த அளவுக்கு உண்டு. கம்ப்ளீட்டா வந்து பாடியை வந்து இக்னோர் பண்றதுங்கிறது இங்க வந்து அது வந்து அந்த கொள்கையை வந்து இங்க ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. இன்ஃபேக்ட் வந்து பாடி வந்து வீக்கா இருந்தது அப்படின்னா அவர்கள் வந்து இந்த ஆன்மீக சாதனையை செய்யும் பொழுது சில ஆசிரம சாதகர்களுடைய அனுபவத்தில் என்ன காண்கின்றோம் என்றால், வலுவிழந்த நிலையில் அவர்கள் உயர் ஆன்மீக சக்திகளை அவர்கள் உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது அவர்களுடைய நிலை குலைந்து போகின்றார்கள். சம்டைம்ஸ் தே பிகம் இன்சேன். இதை நம்ம ஆசிரமத்தில் சில சாதகர்களுடைய இதுல பார்த்திருக்கோம். ஒரு சாதகர் திருப்பதி என்று நினைக்கின்றேன், பகவான் கோருகின்றார். அவர் ரொம்ப அவருடைய இது வந்து கடுமையான விரதம், சாப்பிடாம இருக்கிறது, ரொம்ப வைட்டல் லெவல்ல அவருடைய சாதனா தொடர்கின்றது. பகவான் எச்சரிக்கின்றார், இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கின்றார். அவர் அதெல்லாம் கேட்காம மீண்டும் மீண்டும் அவ்வாறே அவர் செய்கின்றார். இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால் அவர் he became insane. அப்புறம் அதில் சில இதெல்லாம் சேர்க்கிறாங்க, அப்புறம் நார்மலா வராரு. பட் பகவானுடைய கருத்துக்கு அவருடைய அறிவுரையை அவர் ஏற்கவில்லை. உயர் தளத்தில் இருந்து ஆன்மீக சக்திகள் நம்முள் இரக்கம் கொண்டு வேலை செய்யும் பொழுது உடல் வந்து ஒரு வலுவான ஆதாரங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க வலியுறுத்தப்படுகின்றது. நன்றாக நல்ல உணவு, நல்ல உறக்கம், நல்ல உடற்பயிற்சி, இதெல்லாம் வந்து ஒரு பேலன்ஸ் அப்ரோச்சா இருக்கணும், எல்லாமே மாடரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க வலியுறுத்தப்படுகின்றது. என்ன காரணம் அப்படின்னா, நேச்சர் அப்படிதானே உங்கள்கிட்ட நேச்சர் வந்து உங்கள்கிட்ட இதுதான் டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம்க்கு போறது வந்து இங்க வலியுறுத்தப்படுவதே கிடையாது. இன்டெக்ரல் பிலாசபில இது வந்து வலியுறுத்தப்படுவதே கிடையாது. இந்த ஆல் லைஃப் இஸ் யோகான்னு நம்ம சொல்லும் பொழுதே என்ன நடைபெறுது, எல்லா வாழ்வினுடைய எல்லா பகுதிகளையும் நாம் உள்ளடக்கிக் கொள்கின்றோம். அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, இயற்கையினுடைய செயல்பாட்டை ஒட்டித்தான் நாம் இவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறார். நேச்சர் டேக்ஸ் குட் கேர் தட் ரேஸ் ஷால் நாட் நெக்லெக்ட் தீஸ் எய்ம்ஸ் விச் ஆர் a necessary part of a revolution. பரிணாமத்துல இதுல வந்து ரொம்ப நெசசரி பார்ட். மென்டல் டெவலப்மெண்ட், வைட்டல் டெவலப்மெண்ட், பிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பரிணாமத்தை நீங்க வந்து சைட் ஸ்டெப் பண்ணிட்டு போக முடியாது. அதைத்தான் எவ்வளவு எம்பசைஸ் பண்றாங்க. மேலும் பகவான் இங்க ஒரு கருத்தை கோருகின்றார். இறைவனுடைய திட்டத்துல அவ்வாறுதான் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். இறைவனுடைய திட்டத்துல அவ்வாறுதான் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அப்பாறு இருக்கையில் நீங்க எப்படி அதுக்கு புறம்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறார். For they fall within the method and stages of the divine plan in us அப்படிங்கிறார். அப்புறம் இயற்கை எவ்வாறு செய்கின்றது, இயற்கை எதையெல்லாம் உறுதி செய்து கொள்கின்றது அப்படின்னா, இந்த பரிணாமத்துல இயற்கை எதை உறுதி செய்து கொள்கின்றது அப்படின்னா, இயற்கையினுடைய இந்த முதற்கட்டம், இயற்கையினுடைய பரிணாமத்துல இயற்கையினுடைய முதற்கட்டம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறார். விஜிலன்ஸ் ஃபார் ஹர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். பகவான் ஹர் அப்படின்னு சொல்றது நேச்சரை பத்தி சொல்றார். விஜிலன்ஸ் ஃபார் ஹர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன அர்த்தம்? முதல்ல உடல் நல்லா இருக்கணும் இல்லையா? பிசிக்கலா என்னென்ன பேஸ் அதுதானே. அது இல்லாம நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியாது. மேட்டர்லேருந்து தானே லைஃப்லேருந்து தானே மைண்ட். ஸோ விஜிலன்ஸ் ஃபார் ஹர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் and for the maintenance of their mental and material ground. பணம் சார்ந்த அந்த சடவுலகு சார்ந்த அமைப்புகளை வந்து நன்றாக பராமரிக்கணும். Vigilance for their first steps and for the maintenance of their mental and material ground. இது எதனுடைய முக்கியமான ஒரு
வேலையாக இருக்கின்றது என்றால் இயற்கையினுடைய முக்கியமான வேலையாக இருக்கின்றது. இயற்கை இதில் தான் தன் முழு கவனத்தையும் செலுத்துகின்றது. இஸ் a preoccupation which she cannot allow to go into the background. இயற்கை இதையெல்லாம் விரும்புகின்றது. உடலை நன்றாக பராமரிக்கணும், மற்ற மனம் சார்ந்த விஷயங்களை நன்றாக பராமரிக்கணும் அப்படின்னு இயற்கை இந்த கோரிக்கைகளை நம்ம மீது திணிக்கின்றது. நம்ம இதை பின்னுக்கு தள்ள முடியாது அப்படிங்கிறார். which she cannot allow to go into the background. எதனால அப்படின்னா, since these things belong to the foundation and body of her structure. இயற்கையினுடைய கட்டமைப்புல இதெல்லாம் ஒரு அஸ்திவாரமாக காணப்படுகின்றது. இதெல்லாம் தான் வலிமையான அஸ்திவாரம். இதுக்கு மேலதான் படிப்படியாக இந்த பரிணாமத்துல அமைக்கப்படுகின்றது. எல்லாமே இயற்கையினுடைய திட்டம், டிவைன் பிளானும் அதுவாக தான் இருக்கின்றது. ஆகையினால நம்ம எதையுமே இக்னோர் பண்ண முடியாது. நம்ம எந்த காரணத்துக்காக பூரண யோகத்துல எல்லாமே அனைத்திற்கும் முக்கியத்துவம் தரப்படுகின்றது என்றால் அதனுடைய ஜஸ்டிபிகேஷன் நம்ம இங்க பார்க்கிறோம். அதனுடைய காரணத்தை பகவான் நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் பொருத்தி பார்க்கணும். பூரண யோகத்தையும் பகவான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் பொருத்தி பார்க்கணும். Since these things belong to the foundation and body of our structure அப்படிங்கிறார் பகவான். ஸோ இத்துடன் நம்ம இந்த செஷன் முடிவடைகின்றது. வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கூறலாம். ஏன்னா நம்ம நிறைய சாதகர்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எல்லாத்தையும் மதர் என்கரேஜ் பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, குக்கிங்ல டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ். தெர் ஆர் சோ மெனி திங்ஸ், சோ மெனி ஆக்டிவிட்டிஸ் இந்த ஆசிரமில் பார்க்குறோம். ஒன்னொன்னையும் மைன்யூட்டா மதர் என்கரேஜ் பண்றாங்க. இதெல்லாம் ஏன் பண்றேன்? நம்மளுடைய வேலை டிவைன் தானே, டிவைன்ல தானே கான்சென்ட்ரேட் செய்யணும். நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு மதர் டிஸ்கரேஜ் பண்ணினதே கிடையாது. எல்லாத்தையும் என்கரேஜ் பண்றாங்க. காரணம் என்னங்கிறதுக்கு அவருடைய பேக்ரவுண்ட் இங்கதான் நம்ம பார்க்கிறோம். வேற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த ஹெல்த் பத்தி, பாடி ஹெல்த் பத்தி சொல்லும்போது ஒரு 4 லைன் மதர் சொல்றாங்க சார். அதுல கடைசி லைன் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கே அந்த குட் ஹெல்த் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரீட் பண்ணவா சார்? படிங்க. Do not forget that to succeed in our yoga, one must have a strong and healthy body. For this, the body must do exercise, have an active and regular life, work physically, eat well and sleep well. It is in good health that the way towards the transformation is found. Thank you. சுந்தர் சார் ஏதோ சொல்ல வந்தீங்களா? எஸ் சார். நீங்க பேசின போது மதரோட வேர்டு தான், பகவானோட வேர்டு தான் ஞாபகம் வந்தது. ஆல் லைஃப் இஸ் யோகா அப்படின்னுட்டு. ரிஜெக்ஷனே இல்லை அந்த இடத்துல. தெய்வீகத்தை ஒரு விஷயத்திலையும் பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னா நம்ம கான்சியஸா இருக்கணும். அதுதானே அதுல கரு. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நம்ம இங்க பூரண யோகத்துல சாதனையா எடுத்துக்கலாம் அப்படின்னு தோன்றது. அது ஆல் லைஃப் இஸ் யோகா அப்படின்னா நான் ஐ ஹாவ் டு பி விஜிலண்ட் அட் எவ்ரி ஸ்டெப், எவ்ரி மொமெண்ட். எவ்ரி மொமெண்ட் ஷுட் பி an act of worship மதரை அப்படின்னுட்டு. ஸோ இதுல ரிஜெக்ஷனுக்கு இங்க இது தள்ளப்படலை, எதுவுமே நிர்ணயிக்கப்படலை, எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. நான் படிச்சுட்டு மேலோட்டமா போறதை விட கொஞ்சம் உள்ள ஆழ்ந்து நீங்க இப்போ சொல்லும் போது அதெல்லாம் பார்க்கும்போது முன்னாடியே நம்ம பகவான் எவ்வளவு அழகா நட்ஷல்ல சொல்லிட்டாரு ஆல் லைஃப் இஸ் யோகா அப்படின்னுட்டு. இவ்வளவு பெரிய பேராகிராஃப் இப்ப நம்ம படிச்சதோட சாரமே அதுதானே. ஆமா, எல்லா விஷயங்களிலுமே இருக்கின்றது. எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. ஈவன் மதர் என்ன சொல்றாங்க, மாடிப்படி ஏறுறோம், அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க கான்சியஸா ஏறணும், இறங்கும் போது ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்கணும், கதவை மூடுறப்ப கான்சியஸா மூடணும், வேகமா அடிச்சு மூடக்கூடாது அப்படிங்கிறாங்க, சாமானை கீழே வைக்கிறப்ப மெதுவா வைக்கணும் அப்படிங்கிறாங்க, கான்சியஸா செய்யணும், அப்படி பேசும்பொழுது கான்சியஸா செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கான்சியஸா செய்யணும். ஆக்கூட செய்யாம எந்த ஆக்டிவிட்டிலையும் விலகக்கூடாது. அதுதான் விஷயம்.
எந்த ஆக்டிவிட்டீஸ்ன்னு விலகாம அந்த ஆக்டிவிட்டீஸை ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல செய்யணும். அதுதான் நீங்க சொல்றாங்க அவங்க. எஸ் மேடம். சார் மதர் நிறைய ஹெல்த் பற்றி சொல்லியிருக்காங்க. ஈவன் பழைய சேயிங்கே இருக்கு, உடலை வளர்த்தோம் உயிர் வளர்த்தோம் அப்படின்னு. நிச்சயமா திருமூலருடைய அது அதுதான். அதனால தட் இஸ் நீங்க சொன்ன மாதிரி மதர் இது சொன்ன மாதிரி சில பேர் அதுக்கப்புறம் ஏதோ ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சித்தர்கள்லாம் இதை வந்து மதர் சொன்ன மாதிரி அதை வலியுறுத்திருக்காங்க, ஹெல்த்து எல்லாம் பார்த்துக்கணும்னு. தேங்க்யூ சார். நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக. சார் ஒன் மோர் பாயிண்ட். எஸ். இன்னைக்கு ஐ ஹேப்பன் டு see மதரோட ஒரு போட்டோகிராஃப், மதரோட போட்டோகிராஃப் பார்த்தேன். ஒரு வாய்ப்பு கிடைச்சது மீடியால, இந்த மீடியால கிடைச்சது. வாட்ஸ்அப் குரூப்ல ஏதோ யாரோ அமைச்சிருந்தாங்க. அவர் கூட இன்னொரு டிவோட்டியும் நடக்கிறாரு. நான் ஐ ஜஸ்ட் ஆஸ்க் மை வைஃப், இந்த ஸ்ட்ரைட்ஸ் பார்த்தியா மதருது அப்படின்னுட்டு. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 வயசு ஒரு மனுஷர் நல்ல லாங் ஸ்ட்ரைட்ஸ் போட்டு நடப்பார் பாருங்க, ஒரு நடக்கும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஐ ஆஸ்க் மை வைஃப், மதரோட வயசு இந்த வயசு எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டேன். இமிடியட்லி ஷி செட் டெஃபினெட்லி மோர் தென் 80 years அப்படின்னு. அது 80 yearsல இந்த லாங் ஸ்ட்ரைட்ஸ் நம்மளால நடக்க முடியும்னு கேட்டேன். இப்போ நடக்க முடியறது இல்லை, இப்படி நடக்க முடியுமா? அப்போ எந்த அளவுக்கு மதர் வந்து நீங்க சொன்னதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க நடத்தியும் காமிச்சாங்க, அது நடந்து காமிச்சாங்க. அது மாதிரி இருந்து இந்த விஷயத்த அதாவது 8 years. ஏன்னா அந்த போட்டோ நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாருமே பாத்திருப்பீங்க இந்த போட்டோவை. அடிக்கடி நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பிரணாப் தாவும் கரெக்ட். பிரணாப் தாவும் போற மாதிரி போட்டோ. ஆமா ஆமா, அதாவது அந்த ரெண்டு காலுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டு காலுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இட்ஸ் a long stride அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. சாதாரண வாக் இல்ல, பிரிஸ்க் வாக்கிங் அது அப்படின்னுட்டு. So that is mother has demonstrated it, how important it is. Even at the advanced age, mother has done that. நிச்சயமாக. இப்போ மதர் வந்து லேட், இப்போ மதர் 73ல லெஃப்ட் ஹர் பிசிக்கல் பாடி டில் 58 59 வரைக்கும், 1959னா தட் மீன்ஸ் ஒரு 80 years வரைக்கும் அவங்க ஷி வாஸ் பிளேயிங் டென்னிஸ். 80 yearsல பார்த்துங்க. நீங்கள் பார்த்த ஃபோட்டோ மேபி ஷி ஷுட் ஹவ் பின் இன் ஹர் லேட் 70s. ஏன்னா அந்த பிரணாப் தாரோ நடந்து போகிறாங்க அப்படின்னா அது பிளாக் அண்ட் ஒயிட். அது வந்து அவங்க 60ஸ்க்கு அப்புறம் வந்ததுல 60s மேபி லேட் 50ஸ்ல தான் அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஷி வுட் ஹவ் பின் நியரிங் 80. தட் அந்த ஏஜில் தான் அந்த ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அந்த ஏஜில் அவங்க டென்னிஸ் விளையாண்டுருக்காங்க மதர். ஆனால் நல்லா அவங்க மதர் வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிள். வெரி ட்ரூ சார். Thank you, sir. Thank you. We may close the session.